Hello friends, வணக்கம். Welcome to the session. So, நம்ம RRB clerk and PO level, prelims level, demo level session தான் பார்த்துட்டு இருக்கோம். So, அதே மாதிரி இன்னைக்கும் நான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 20 மினிட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ண பாருங்க. ஓகேவா? So, 20 மினிட்ஸ் தான் டைம். அதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகேவா? ஆப்ஷன் பி ஒன்லி 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் இ போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? போத் 1 and 2 ஃபாலோஸ். அடுத்த கொஸ்டின். ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நாட் 2 ஃபாலோஸ். ஓகேவா? நெய்தர் ஒன் நாட் 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி R12. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ 103. ஓகேவா? 103 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் டி பால்சம் மேரிகோல்ட். ஓகேவா? பால்சம் மேரிகோல்ட். அடுத்து. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி E99L06. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் இ M18Z66. ஓகே, PO9. அடுத்து அடுத்து ஸோ எல்லாத்துக்கும் கோட் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி 1. ஓகேவா? ஆப்ஷன் பி 1. அடுத்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. ஓகேவா? 1. அடுத்து அடுத்த கொஸ்டின்.
ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி 2. ஓகேவா? 2 தான் ஆன்சர். அடுத்து ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் சி 2. ஓகேவா? 2 தான் ஆன்சர். அடுத்து அடுத்து அடுத்த கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. 1 மினிட் டைம் கொடுக்குறேன், ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் டயக்ராம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். ஓகேவா? ஏல இருந்து சியோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஏல இருந்து சியோட டைரக்ஷன் என்னவா இருக்கும்? ஆன்சர் சி சவுத் ஈஸ்ட். அடுத்து ஏக்கும் எக்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்காங்க. ஏ இங்க இருக்கு, எக்ஸ் இங்க இருக்கு. ஸோ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இது ஒரு 30, இங்க ஒரு 10 வரும். ஸோ 900 பிளஸ் 100 வந்ததுன்னா 1000. ரூட் 1000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை இன்னமும் வெளியே எடுக்கலாம். ரூட் 100 இன்டூ 10 எடுத்தோம்னா 10 ரூட் 10 வரலாம். ஓகே, இப்படியும் வரலாம். ஓகே, அடுத்து பி பி சில இருந்து சவுத்தா பியை கவர் பண்ணணுமா? சில இருந்து பி. ஓகே, அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதுவும் பித்தாகரஸ் தியரம் படி தான் வரும். ஆன்சர் வந்துட்டு 25 வரும். ஸோ செக் பண்ணிக்கோ. ஓகேவா? பி சாரி சாரி இதுல என்ன கொஸ்டின்னா, பில இருந்து சவுத்துக்கு இந்த இடத்த கவர் பண்றதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இந்த பிளேஸ் சியோட சவுத்துக்கு. ஓகே, கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஹேஸ் சி டு கவர் டு ரீச் சவுத் ஆஃப் பி? சி வந்து இவ்வளவு தூரம் வர்றதுக்கு எவ்வளவு தூரம் நடக்கணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஃப்ரெண்டானது தான். அடுத்து அடுத்த கொஸ்டின். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஸ்டினை முடிச்சுட்டு அடுத்து பார்க்கலாம். உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். பிகினர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருக்கும்.
ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. கிட்டத்தட்ட 19 ஃப்ளோர் இருக்கிற மாரி போடணும். ஆ ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு புதுசா இருக்கும் பிகினருக்கு. கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இந்த மாரி டிஃபரண்ட் கொஸ்டின் வந்தாலும் அப்ரோச் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டா சால்வ் பண்ணுங்க. இது இதுலயும் சின்ன டிஃபரன்ஸஸ் இருக்கும். ஆனா ஈஸி தான். ஓகே ஃபாஸ்ட்டா போடுங்க. இன்னொரு 30 செகண்ட் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. FBDHECGA. ஓகேவா? இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டா சால்வ் பண்ணுங்க. ஒன் மினிட் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. HXN PTLQ ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் 12% இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. பேரலல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் VTQRS RPS EBA CDF. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். நம்ம எவ்வளோ நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம்? 18 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடான இதாக தான் இருக்கும். ஸோ ஸ்பீடாகவே தான் முடிச்சிருக்கோம். 18 நிமிஷம்னா பெஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? 12% இருக்கக்கூடிய சீட்டிங் பேரலல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 2 ரோ இருக்குது. ABCDEF அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் அவங்க எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ரோ போட்டுக்கலாம். ABCDEF வரும். ஃபர்ஸ்ட் ரோ போட்டுக்கலாம். இதை செகண்ட் ரோ போட்டுக்கலாம். இதுல PQRSTVன்னு வருவாங்க. சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்த்த ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளால இப்படிதான் போட முடியும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 12% இருக்க மாதிரி நம்ம போட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். P sits third to the left of T. Tயோட தேர்ட் லெஃப்ட்ல P இருக்கணும். T அண்ட் 2 பேருமே எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைனும் கிடையாது. அப்போ P வந்துட்டு Tயோட தேர்ட் லெஃப்ட். T இல்ல T இங்க போட்டாதான் Tயோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், P இங்க போடணும். ஓகேவா? ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் வரும். 2 பேருமே எண்டுல கிடையாதுன்னா வேற எங்கேயுமே நம்மளால போட முடியாது. T இங்க போட்டு அதுக்கப்புறம் P இங்க தான் போடணும். A sits second to the right of E. A nor E faces T or P. A இங்கேயும் வரக்கூடாது அண்ட் இங்கேயும் வரக்கூடாது. P ஃபேஸ் பண்ணியும் வரக்கூடாது. ஈயுமே இங்க ஃபேஸ் பண்ணி வரக்கூடாது. இந்த இடத்துல வரக்கூடாது. A or E இந்த பிளேஸ்ல வரக்கூடாதுன்னா அப்போ ஈயோட செகண்ட் ரைட்ல ஏ வர்ற மாதிரி எப்படி போடலாம்? ஒன்னு ஈ இங்க போட்டு ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் போட முடியாது. ஈ இங்க போட்டா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் ஏ போட முடியுமா? இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா டி இங்க இருக்கு, பி இங்க இருக்கு, இ இங்க போட்டுட்டு ஈயோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் எனக்கு ஏ இப்படி போட முடியும் தானே? இப்படியும் போடலாம், இல்ல இப்படியும் போடலாம். 2 பாசிபிலிட்டி இங்க வந்திருக்கு. அதை கவனிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A does not sit at an extreme end.
ஓகே. இத வாசிச்சிருந்தேன்னா, நான் அப்ப இந்த பாசிபிலிட்டி அவாய்ட் பண்ணியிருப்பேனே. ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல ஏ கிடையாது. ஓகே. ஆர் டஸ் நாட் ஃபேஸ் ஏ அண்ட் ஆர் டஸ் நாட் சிட் அட் அன் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைன். ஆர் வந்து ஏய ஃபேஸ் பண்ணியும் கிடையாது. அதே மாரி எக்ஸ்ட்ரீம் எண்ட் கிடையாதுன்னா, ஆர் இங்க தான் வரும். ஓகேவா? ஆர் ஏ ஃபேஸ் பண்ணி கிடையாது. அப்ப இந்த இடத்துல வராது. எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா இந்த 2 பிளேஸஸ்லயும் வராது. ஓகேவா? சரி. இப்ப அடுத்து only one person sit between F and C. Neither F nor C faces T. இந்த இடத்துல எஃப்பும் சியும் வராது அப்படின்னா, எஃப்க்கும் சிக்கும் நடுவுல ஒரே ஒரு பெர்சன் தான் இருக்காங்கன்னா, அப்ப எஃப்ஆர்சி இங்க தான் வரும். எஃப்ஆர்சி இங்க தான் வரும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் சேர்த்து வாசிச்சிட்டீங்கன்னா, நீங்க சி எண்டுல வராதுன்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? சி வந்து எண்டுல வராதுன்னா, அப்போ சி இங்க போட்டுட்டு எஃப் இங்க போட்டுக்கலாம். எஃப்க்கும் சிக்கும் நடுவுல ஒருத்தர் இருக்காங்க அண்ட் இவங்க 2 பேருமே டீக்கு ஆப்போசிட்ல இல்ல. டஸ் இன் ஃபேஸ் தானே குடுத்துருக்காங்க. நெய்தர் ஃபேஸ் தான் குடுத்துருக்காங்க. சி டஸ் நாட் ஃபேஸ் இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் வி அண்ட் கியூ. விக்கும் கியூக்கும் நடுவுல ஒரு பர்சன் வரணுமா? ஸோ வி கியூ போட்டுக்கலாமா? எஃப் இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் பி. எஃப் இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் பின்னா அப்போ பி இங்க தான் வரும். மோர் தென் ஒன் பர்சன் சிட் லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃபோட லெஃப்ட்ல மோர் தென் ஒன் பர்சன் இங்க வந்து 4-5 பர்சன் இருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியதை போட்டுடலாம். ஏ இ இ போட்டோம். சி டி இங்க வந்துரும். அடுத்து இங்க இந்த இதுல என்ன பார்த்தோம்? ஒன்லி ஒன் பெர்சன் வி கியூ பார்த்தோம். எஃப் வந்துட்டு வியோட இமிடியேட் நெய்பர். ஏ வந்து விய ஃபேஸ் பண்ணி இல்லையா? ஏ வந்து வி ஃபேஸ் பண்ணல. ஸோ நான் இந்த மாரி தான் போட்டிருக்கேன். கரெக்ட் தான். வி கியூ. எப்படின்னா விஆர் கியூ ஒண்ணு விஆர் கியூ இங்க போடலாம். இல்ல விஆர் கியூ இங்க போடலாம். ஏன்னா இப்படி போட்டா தான் 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெர்சன் வரும். அண்ட் வி வந்து ஏ ஃபேஸ் பண்ணி இல்லங்கும்போது அப்ப இங்க தான் கியூ வரும். இங்க வி வரும். பேலன்ஸ் இருக்கக்கூடியது எஸ் இங்க வரும். விடிக்யூ ஆர்பிஎஸ் ஈஸியானது தான். இது நீங்க பாசிபிலிட்டி இல்லாம கூட போடலாம். ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 8 பர்சன்ஸ் வந்துட்டு செமினார் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச், மே, நவம்பர் 3 மந்த்லயும் 3 டேட்ஸ். அப்பனா 9 தானே வரணும். ஆனா 8% தான் கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்க டேட் படி 9. யாரோ ஒருத்தங்க அட்டென்ட் பண்ணல இடையில ஏதோ ஒரு நாள். ஸோ பார்க்கலாமா? Q attend seminar on November with 1 person but not on 11th. அப்ப இந்த நவம்பர்ல தான் 2 பேர் போயிருக்காங்க. ஒருத்தர் லீவ். யாரோ ஒருத்தங்க அட்டென்ட் பண்ணல. ஓகேவா? அப்ப நவம்பர்ல 2 தான் ஃபில் பண்ணணும். அத வச்சு பார்க்கும்போது Q வந்துட்டு 11th கிடையாது. ஒண்ணு Q இங்க வரலாம். அப்படி இல்லைன்னா Q இங்க வரலாம். ஓகேவா? 11th Q வரக்கூடாது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த 11த்லயோ 27த்லயோ யாரோ ஒருத்தர் தான் வரணும். ஓகேவா? இது 2லயும் யாரோ ஒருத்தர் தான் வரணும். ஏன்னா டோட்டலா அந்த நவம்பர் மந்த் 2 பேர் தான் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. 2 person attend the seminar between H and P. வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபில் பண்ற மாதிரியானது. T attends seminar immediately after P who does not attend in March. Q வச்சுங்க இருக்கு பாருங்க. As many person attend the seminar after Q before X. இங்க Qனா இங்க X வரும். இங்க Qனா இங்க X வரும். ஓகேவா? 3 persons attend seminar between X and L. Xக்கும் Lக்கும் நடுவுல 3 பேர் அப்படின்னா X 1 2 3 போட முடியாது. X கரெக்ட்டா தான் போட்டுருக்கேனா? பாப்போம். இல்ல. இதுல ஆக்சுவலா X எப்படி பார்க்கணும்னா Qக்கு அப்புறம் இந்த 2 பிளேஸ்ல யாரோ ஒரு பெர்சன் தானே வருவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Qக்கு அப்புறம் ஒரு பெர்சன் தான் இருப்பாங்க. இந்த இடத்துல இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நவம்பர்ல நமக்கு 2 பெர்சன் தான் வருவாங்க. ஒண்ணு இந்த இடத்துல வேற யாரோ A வராங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் சொல்றேன். A வராங்கன்னா இப்ப இது வந்து எம்டியா தான் இருக்கு. எம்டியா இருக்குன்னா அப்ப Qக்கு அப்புறம் வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டா ஒருத்தர் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால என்ன பண்ணிக்கணும்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வச்சு இதுல இந்த நவம்பர் மாசம் 2 பேர் தான் வராங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதில் 11th வராங்களா 27ல வராங்களா இல்ல 5ல வராங்களான்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். 5ல ஆல்ரெடி நம்ம Q ஃபில் பண்ணிருக்கோம்னா அப்ப 11th 27ல யாரோ ஒருத்தர் தான் ஃபில் பண்ணணும். அப்போ Qக்கு அப்புறம் ஒருத்தர் தான் இருப்பாங்க. Xக்கு முன்னாடி ஒருத்தர் தான் வரணும். அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் இங்க போட முடியும். இது புரியலன்னா இது உங்களுக்கு தப்பா தான் வரும். ஓகேவா? இப்ப பாருங்க Xக்கும் Lக்கும் நடுவுல 3 பேர் போட முடியுமா? இங்க Xக்கும் Lக்கும் நடுவுல 3 பேர் போட முடியுமா? முடியுதுல? தென் அடுத்து
N-க்கும் V-க்கும் நடுவுல more than 3. இப்ப மேல இருக்கிறத ட்ரை பண்ணலாம். 2 persons attend the seminar between H and P. T attend seminar immediately after P. P-க்கு immediately after T வரணும். H-க்கும் P-க்கும் நடுவுல 2 பேரு. ஓகே. P வந்து மார்ச்ல கிடையாதாம். P வந்து மார்ச்ல கிடையாது. P-க்கு immediately after T வரணும். P-க்கு immediately after T வரணும். இந்த மாதிரி போட்டுக்கலாமா? P வந்து மார்ச்ல கிடையாதுன்னா P-க்கு immediately after T இங்க தான் போட முடியும். ஓகே. இந்த இடத்துல போட்டாதான் நவம்பர் மாசம் ஒருத்தங்க வருவாங்க. அப்ப இந்த இடத்துல கேப் இருக்கும். ஓகேவா? அண்ட் P-க்கும் H-க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்க. ஸோ மேல H போட்டுக்கலாமா? இங்க H-க்கும் P-க்கும் நடுவுல 2 பேர்னா இங்க தான் மேல. வேற N attend seminar before V, who does not attend seminar on 11th. இந்த V இருக்கிறவங்க 11th அப்போ அட்டெண்ட் பண்ணலையா? 11th அன்னைக்கு அட்டெண்ட் பண்ணலனா V-ய 27th அன்னைக்கு போட்டுக்கலாம். V-ய 27 அன்னைக்கு போட்டுக்கலாம். V-க்கு முன்னாடியே யார் வரணும்? N வரணும். N வரணும். V-க்கு முன்னாடியே N. சரி N போட்டுட்டோம். இப்போ என்ன கொடுத்திருந்தாங்க? இன்னும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. more than 3 persons attend the seminar between N and T. N-க்கும் V-க்கும் நடுவுல more than 3. அதே மாதிரி இங்க போட்டோம்னா V-க்கு முன்னாடியே N வரணும். N-க்கும் V-க்கும் நடுவுல more than 3 வரணும். ஸோ அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும். இதுதான் நமக்கு. நீங்க இங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான். அந்த நவம்பர் மாசம் 2 பர்சன் தான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்துச்சா? TL கரெக்டா தான் இருக்கு. PTL Q-V. சரி. அடுத்து இந்த கொஸ்டின் உங்களுக்கு புதுசா இருந்திருக்கலாம் சில பேருக்கு. இது ஈஸி தான். என்னன்னா 8% இருக்கக்கூடிய நார்த் ஃபேசிங் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இடையில இப்போ ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 5 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ ஏ எங்க இருக்காங்கன்னா ஏக்கும் பிக்கும் 5 ஓகேவா? அந்த மாதிரி. அதாவது இதுல 20 மீட்டர்னா இது 25 மீட்டர். இங்க இருந்து இங்க போகும்போது 5 கூட்டிகிட்டே போகுது. ஓகேவா? B-ல இருந்து C-க்கு போகும்போது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இங்க இருக்கிறதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் 20. அடுத்து இந்த இருந்து இங்க இருக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் 25. எனக்கும் இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் அதுக்கப்புறம் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி ஆயிடும். The distance between two successive persons should not be greater than 50 meter and should not be less than 20 meter. Okay, it is also be known that H and E is distance between H and E is 35 னா அப்ப இங்க H வரும் அல்லது இங்க H வரும் அல்லது இப்படி H போட்டுட்டு இந்த மாதிரி போடலாம்ல 35 னா 30 இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம் 20 40 45 50. ஓகேவா? இது உங்களுக்கு புரியலனா பாருங்க. சரியா? எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த டிஸ்டன்ஸ் வச்சுதான் நமக்கு இங்க கொஸ்டினே ஸ்டேட்மெண்ட்ஸே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? H-க்கும் E-க்கும் நடுவுல 2 பர்சன் தான் இருக்காங்க. அப்போ E-ய லெஃப்ட் சைடு போட்டு H ரைட் சைடும் போடலாம். H ரைட் சைடு போட்டு E-ய லெஃப்ட் சைடும் போடலாம். இப்படியும் போடலாம். ஓகேவா? இந்த 2 பாசிபிலிட்டி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா G sits right of E but not immediate right. G வந்து E-யோட ரைட்ல தான் இருக்காங்க. ஆனா இமீடியட் ரைட் கிடையாது. அப்போ இங்க வரலாம் அல்லது இங்க வரலாமா? ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சுக்கலாம். அப்பதான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். G-க்கும் D-க்கும் நடுவுல 3% இருக்காங்க. ஓகே. இது பாக்க இந்த H and C-ய போட முடியும். ஆமா. Distance between H and C is greater than 50. இங்க வரும் இங்க வரும். G-க்கும் D-க்கும் நடுவுல 1%னா அப்போ எண்ட்ல தான் வரும். G-க்கும் D-க்கும் நடுவுல 3% இருக்குன்னா சோ இந்த இடத்துல போட்டேன்னா 3% இடையில போட முடியுமா? முடியாது. அப்ப இங்க போட்டாதான் ஏன்னா நான் பாசிபிலிட்டி அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நான் இங்க போட்டேன்னா எனக்கு 3%க்கு தாண்டி என்னால D போட முடியாது. சோ இந்த இடத்துல போட்டாதான் 3% தாண்டி என்னால D போட முடியும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இங்க E-க்கு பக்கத்துல வராதுன்னா நான் இங்க போடலாம். அப்படி இல்லைன்னா இங்க போடலாம். ஸோ இங்க பாசிபிலிட்டி என்னால அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ போட்டுதான் E இங்க போட்டேன்னு வைங்களேன். E-க்கு ரைட் சைடு தான் G வருவாங்க. G-க்கும் D-க்கும் நடுவுல 3%. ஸோ இங்க 2 பாசிபிலிட்டி வந்திருக்கு. இப்போ அடுத்து
as many persons left of C is same as right of D. D யோட ரைட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ C யோட லெஃப்ட்லயும் அத்தனை பேர். D இங்க இங்க வருவாங்களா? D வந்துட்டு இல்ல இங்க வர மாட்டாங்க. இந்த இடத்துல வருவாங்க. Dக்கு ரைட்ல எத்தனை பேருனா Cக்கு லெஃப்ட்ல அதே பர்சன் வருவாங்க. இங்க Dக்கு ரைட்ல எத்தனை பர்சன் அப்படின்னா Cக்கு லெஃப்ட்ல அதே பர்சன்ஸ் வருவாங்க. ஓகே. அடுத்து F doesn't sit with D. D கூட F வராது அப்படின்னா F இங்க வரலாம் அல்லது இங்க வரலாம். ஓகே. F and A sits at largest distance among the group. Fக்கும் Aக்கும் largest distance இருக்குதான். ஓகே. சரி. D F இங்க வராதுன்னா F கண்டிப்பா இங்க தான் வரும். D இங்க F இங்க வராதுன்னா இங்க தான் வரும். இங்க ரெண்டு பிளேஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்து பார்க்கலாம். A sits right of B. B யோட ரைட்ல A இருக்காங்க. அப்ப B இங்க போட்டாதான் B யோட ரைட்ல A வருவாங்க. B இங்க போட்டாதான் B யோட ரைட்ல A வருவாங்க. B இங்க போட்டாதான் B யோட ரைட்ல A போட முடியும். அப்ப F இங்க தான் வரும். ஓகேவா? ட்ரை பண்ணிருக்கேன். பார்க்கலாம் இதுல எப்படி வந்து கேசஸ் அவாய்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதை வச்சு எலிமினேட் பண்ணலாம்? இங்க A வரும். ஓகே. டிஸ்டன்ஸ் பிட்வீன் H and C is greater than 50 மீட்டரா? ஓகே. இத நம்ம முன்னாடி பார்த்திருந்தா கூட எலிமினேட் பண்ணிருக்கலாம். Hக்கும் Cக்கும் 50 மீட்டருக்கு அதிகமா வரணும். இப்ப இங்க பாருங்க. Hம் Cயும் இங்க இருக்கு. 35, 40 கிட்டத்தட்ட 75 மீட்டர் வருது. இங்க பாருங்க. Hக்கும் Cக்கும் 85 வருதே. 10 10ன்னு எடுக்கணுமா? எப்படி எடுக்கிறது இத? 5 10 5 10 இதுல 5 45 45 10 15 வருதே. இல்ல இல்ல. இந்த இடத்துல ஏதோ ஒரு இது நமக்கு இருக்குது. ஓகே. அப்ப இது கண்டிப்பா ரிமூவ் ஆயிடும். ஏன்னா இங்க Hக்கும் Cக்கும் நடுவுல இது ரொம்ப 5 5 தானே இருக்கு. ஓகே. இதுல 40 இங்க 45 H C. சோ 35 போட்டோம்னா இங்க 40ன்னு வரும். 5 தான் வரும் இங்க. சோ இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும். ஏன்னா HC பக்கத்துல இருக்கு. ஆனா இங்க பாருங்க 85 வருது. ஏவும் எஃப்பும் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ்னும் கொடுத்துருக்கான். AF வந்துட்டு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்னா அப்ப எஃப்பும் ஏவும் இந்த மாதிரி போடணும். லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். அப்ப டோட்டலா இந்த எண்டும் தான் எஃப்பும் ஏவும் வர்ற மாதிரி. ஏன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் அதுக்கு தான் போடணும். அப்ப இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் இதுக்கு வருமா? வராது. எஃப்க்கும் பிக்கும் தான் லார்ஜஸ்ட் இருக்கிறதுலே வருது. அதனால அப்ப இதுவும் நமக்கு ரிமூவ் ஆகுது. செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. எஃப் இங்க எப்படின்னா முன்னாடியே ரிமூவ் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு 2A 2B அப்படிங்கிறது. நான் ஏன் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. 2A 2B எக்ஸ்ட்ராவா நமக்கு 2 பாசிபிலிட்டி வந்துச்சா அதை எப்படி ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு இதை பார்த்தான்னு கூட தெரியும். ஓகேவா? பாருங்க முன்னாடியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் உட்காந்து ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பட் ஆன்சர் FBDHECGA கரெக்ட். ஆன்சர் கரெக்ட். பட் இந்த எலிமினேட் பண்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. சரியா? எப்படி மத்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1 person live on each floor. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நம்பர் 1, டாப் ஃப்ளோர் வந்துட்டு நம்பர் 2. எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொடுக்கல. ஸோ பார்க்கலாம். there is only one floor between. இதுல நான் ஒரே ஒரு இது மட்டும் பார்த்தேன். டிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ டிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல போட்டுடலாமா? ஓகே. டிக்கும் ஏக்கும் நடுவுல 3 ஃப்ளோர் இருக்குது. டிக்கும் ஏக்கும் நடுவுல 1 2 3 இந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் ஏக்கும் ஈக்கும் நடுவுல ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்கு. அப்ப ஏக்கு கீழேயும் ஈ போடலாம், ஏக்கு மேலையும் ஈ போடலாம். பி lives 3 floors above E. ஈக்கு அபோல 1 2 3 3 floors above B. ஈக்கு அபோல 1 2 3 3 floors above B. The number of floors above B is same as below D. பிக்கு அபோல எத்தனை பேர் இருக்காங்களோ பிக்கு பிலோலையும் அதே பர்சன் தான் இருக்கணும். சி வந்துட்டு 4th ஃப்ளோர் அதை போட்டுடலாம். சி இங்க 4th. நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இந்த பில்டிங் இஸ் நாட் லெஸ் தென் 12. 12க்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னா 12 வரைக்கும் போடலாம். இல்ல 12க்கு மேல எத்தனை வரைக்கும்னாலும் போடலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ
பிக்கு பிலோல எத்தனை பேர் இருக்காங்களோ பிக்கு அபோலையும் அதே பர்சன் தான் இருக்கு. அப்போ சப்போஸ் நான் 13 போட்டேன்னா பி பிக்கு கீழே 5 பேரு பிக்கு மேல இது வந்துருமே. 12 போட்டேன்னா பிக்கு கீழே 5 பிக்கு மேல இது பண்ணிடும். ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்க இந்த பாசிபிலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு இதை தான் நம்ம போட ட்ரை பண்ணணுமா இல்லையா? ஓகே ஓகே. ஸோ சாரி சாரி இந்த பாசிபிலிட்டியில இது இந்த பாசிபிலிட்டியே ரிமூவ் ஆயிடும். ஏன்னா இந்த பாசிபிலிட்டியில பிக்கு கீழே 5 பேரு பிக்கு மேல 5 பேருனா நீங்க இங்கதான் இதுதான் லாஸ்ட் ஃப்ளோரா இருக்கும் 11th. ஆனா நமக்கு என்ன கொடுத்துட்டான் 12 விட கம்மியான ஃப்ளோர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. 12 விட கம்மியான ஃப்ளோர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இங்க இந்த பாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் வருது. ஏன்னா பிக்கு கீழே 5னா பிக்கு மேல 5 பேரு அப்ப இதோட முடிஞ்சிருதுல. அப்போ இந்த பாசிபிலிட்டியை ரிமூவ் பண்ணிருங்க. இந்த ரெண்டாவது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாசிபிலிட்டியை பாருங்க. இத பாருங்க. இது பிக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ பிக்கு மேலேயும் 9 இருக்கணுமா? அப்போ இந்த 10 ஃப்ளோருக்கும் மேல ஒரு 9 ஃப்ளோர் வரணும்னா 11 12 13ல இருந்து 19 போட்டாதான் பிக்கு மேல 9 ஃப்ளோர் வரும், பிக்கு கீழே 9 ஃப்ளோர் வரும். அப்ப டாப் ஃப்ளோர் எது? 19வது ஃப்ளோர் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸி தான், பட் நீங்க யோசிச்சு போடுற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். இங்க வந்து பாசிபிளே கிடையாது. பிக்கு கீழே 5 தான் இருக்கு. இப்போ பிக்கு மேலேயும் 5 தான் இருக்கணும். 11th முடிஞ்சிடும். நமக்கு என்ன கொடுத்துட்டா 11th முடியக்கூடாது, 12 விட கம்மியா இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துட்டோம். அதனாலதான் இங்க இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.